நம்ம வந்து 2025ல இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து சந்திராயன் 1, 2, 3 இந்த மாரி ஏகப்பட்ட சக்சஸ்ஃபுல் மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம நாட்ல வந்து ஹைலி எஜுகேட்டடான பீப்பிள் இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல ஹைலி டேலண்டடான பீப்பிள் இருக்காங்க. இதுலலாம் நம்மள நாமளே பெருமைப்பட்டுக்கணும். அப்படியாப்பட்ட நாடு தான் நம்ம நாடு. அண்ட் அதே சமயத்துல இன்னொரு விஷயத்துலயும் நம்மள வந்து நம்ம பெருமைப்படணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதி வெறி, மத வெறின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம நாட்ல தான் அதிகமா இருக்குது. அண்ட் அதே சமயத்துல இந்த ஆணவ கொலை, கண்டிப்பா இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆணவ கொலை வந்து தெரியுமா, தெரியாதான்னு சொல்லிட்டு நான் கேட்கக்கூடாது உங்கள்ட்ட. கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இத பத்தி. ஆணவ கொலையில வந்து கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்ட் அடிச்சுருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது திருநெல்வேலியில. ஒரு பையன் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து மாசம் 1,50,000 சம்பளமா. அண்ட் அதே சமயத்துல இவன் வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டாம். இந்த மாரி ஏகப்பட்ட டேலண்ட் அந்த பையன்ட்ட இருந்திருக்குது. ஹைலி ஒரு ப்ரொஃபஷனலான பையன் தான் இந்த பையன். ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பையன் ஜாதியோட மேல் ஜாதியாம். மேல் ஜாதி பொண்ணு வந்து காதலிச்சுட்டாப்லயாம். ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதலிச்சுட்டாப்லயாம். காதலிச்சதுனால அந்த பொண்ணு வீட்ல இருந்து அந்த பொண்ணோட தம்பி என்ன பண்ணியிருக்காப்லனா, "நீ கீழ் ஜாதி பையன். நாங்க வந்து மேல் ஜாதி. நீ என்னதான் ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 10,00,000 சம்பாரிச்சுக்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து கேர் பண்ண மாட்டோம். நீ வந்து கீழ் ஜாதி. நீ வந்து ஒதுங்கி போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணாப்லயாம். வார்னிங் வந்து அந்த பையன் ஏத்துக்கலையாம். அந்த பொண்ணும் ஏத்துக்கலையாம். அதனால அந்த பையன அருவாவ எடுத்துட்டு போய், அதுவும் ஒரு 22 வயசு பையன், இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பையன், அருவாவ எடுத்துட்டு போய் அந்த பையன ஆத்திர தீர வெட்டி கொலை பண்ணியிருக்காப்ல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில நடந்திருக்குது. ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல் தான். நம்மள நாமளே ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ரொம்ப பெருமை பீத்திக்கணும். கூடிய சீக்கிரத்துல நான் சொன்ன மாரி நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்ட் அடிச்சாலும் அடிச்சுருவோம். இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்னடா டோனே ஒரு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் பல பேர். நம்ம வீடியோஸ ரெகுலரா பார்க்குறவங்க கேட்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு குழப்பத்துல இருக்கிறேன். இந்த சாபம் வந்து நம்மள எப்பதான் விட்டு போகும்? இந்த ஜாதி வெறி, மத வெறி, இந்த சாபம் வந்து எப்போ நம்மள விட்டு போகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்னா 2025ல இந்த மாரி நடந்துகிட்டு இருக்குது. ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என் டோன் இந்த மாரி இருக்குது. இன்னைக்கு வீடியோல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். கவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 27 வயசு பையன். இந்த பையன் வந்து திருநெல்வேலி, இந்த நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். இருந்த பையன். இப்ப இல்ல இந்த பையன். இந்த பையன் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. ஐடி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. மாசம் ஆனா ரூ. 1,50,000 சம்பளம். இந்த காலத்துலலாம் 1,00,000 இல்ல, 50,000 சம்பளம் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல படிப்பு இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும். இருந்தாலும் வேலை கிடைக்காது. ஏன்னா அந்த அளவு பாப்புலேஷன் நம்ம நாட்டுல வந்து பாப்புலேஷன் இருக்கு. அதனால வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதான் உண்மை. கண்டிப்பா எல்லாத்துக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால தான் படிச்சாலும் பெரிய பெரிய டிகிரி வாங்கியிருந்தாலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு டெலிவரி பாய் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அது குறை சொல்லல. பார்த்துக்கிட்டு இருக்கோம். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம அந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்ப சூழ்நிலைனால. இப்ப இந்த கவினோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்டெல்லாம் பத்தி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கவின் வந்து இந்த ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்காப்ல. இந்த 10th கூட 493 மார்க் ஏதோ ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. அண்ட் காலேஜ் லைஃப்ல வந்து காலேஜ் டாப்பரா இருந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டாப்பரா வேற இருந்திருக்காப்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட் வந்து கவினுக்கு வந்து இருந்திருக்கு. அந்த டேலண்ட்லாம் இருந்தனால, நல்ல படிப்பு இருந்தனால, நல்ல கம்பெனில வேலை கிடைக்குது. நல்ல சம்பளமும் வாங்கிட்டு இருக்காப்ல. இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி சொல்லணும்னா, இவருக்கு வந்து அப்பா இருக்கிறாரு. அப்பா வந்து ஒரு விவசாயி. அண்ட் அம்மா இருக்கிறாங்க. அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலியும் கிடையாது, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் கிடையாது. சாதாரண ஒரு நடுத்தரமான ஃபேமிலி. அண்டு இவங்க ஃபேமிலிக்கு என்னதான் நடுத்தர ஃபேமிலியா இருந்தாலும் ஊர்ல வந்து ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவினோட தாத்தா, கவினோட அப்பாவோட அப்பா ஊர் தலைவரா வேற இருந்திருக்காரு. ஸோ அதனால நல்ல ஒரு மரியாதை இந்த ஃபேமிலிக்கு வந்து இருந்திருக்குது. நல்ல மரியாதை இருக்குது. நல்ல பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நல்லா ஸ்மூத்தா தான் வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவின் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கூட க்ளோஸா பழகிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு கூட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலா மாறுது. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போக 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 ஸ்கூல் வருது. அதுக்கப்புறம் காலேஜ் வருது. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. காதலிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த காதல் விஷயம் கவினோட ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியுது. கவினோட ஃபேமிலிக்கு தெரிஞ்ச உடனே கவின் வீட்டாளுங்க, "சரி நாங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுர்றோம். உன்னோட ஆசை தான், உன்னோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா சொல்லிட்டு விட்டுர்றாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. இப்ப அந்த விஷயம் இந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களுக்கு தெரியுது. பொண்ணு வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காப்ல, சுப்ரஜித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பா இருக்கிறாரு. அப்பா வந்து எஸ்ஐயா இருக்கிறாரு, போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அம்மாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறாங்க.
இந்த விஷயம் இவங்க 3 பேத்துக்கு தெரிஞ்ச உடனே இந்த குடும்பத்தாளுங்க யார் அந்த பையன், என்ன பையன்றா அந்த பையன் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச் பண்ணும்போது பையன் நல்லா படிச்சிருக்காப்ல, நல்ல டிசிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்ல, எல்லா விஷயமும் தெரியுது. இதோட சேர்த்து கவினை பத்தி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, கவின் வந்து இவங்களோட கீழ் ஜாதி பையனா. அதனால ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க. இந்த பாருமா, அவன் வந்து கீழ் ஜாதி பையன், நீ வந்து இவனெல்லாம் காதலிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களாம். இந்த பொண்ணு கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குது அண்டு ஒரு சித்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்குது, நர்ஸாவோ டாக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து கேட்கல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பொண்ணு கேட்காதனால இவங்க வீட்டாளுங்க வந்து கவினை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. இந்த பரப்பா கவின், நீ வந்து வேற ஜாதி, நாங்கள் வந்து வேற ஜாதி, இதெல்லாம் ஒத்து வராது, ஒழுங்காக ஒதுங்கி போயிருப்பா, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது எங்கள் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வான் பண்ணியிருக்காங்க. அந்த வார்னிங் கவினும் கேட்கல. ஏன் கவின் கேட்கல? கவினும் படிச்ச பையன், நல்ல டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல, கவினும் கேட்கல. அண்ட் முக்கியமா 2 பேருமே காதலிச்சிருக்காங்க. ஏன் நான் இதை முக்கியமா மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. என்ன கான்ட்ரவர்சினா, இந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, எங்க பொண்ணு வந்து அந்த பையனை காதலிக்கவே இல்ல, அது வந்து அந்த பையன் மட்டும் தான் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பொய்யான இதை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருமே காதலிச்சிருக்காங்க, அதான் உண்மை. சரி. இப்ப இந்த மாரி வார்னிங் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பையனும் கேட்கல, இந்த பொண்ணும் கேட்கல. அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கவின் ஒரு நாள் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டுக்கு திருநெல்வேலிக்கு வராரு. இவர் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திருநெல்வேலிக்கு வராரு. திருநெல்வேலிக்கு வந்தப்ப வீட்ல யாரோ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்குது. இப்ப அவங்கள வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் உள்ள அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து ஏதோ மாத்திரையோ ஏதோ வாங்குறதுக்காக வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்த அந்த சமயத்துல இந்த பொண்ணோட தம்பி சுப்ரஜித், இந்த ஹீரோ வந்து வந்திருக்காரு. ஹீரோ வந்துட்டு என் வண்டியில ஏறு, எங்கள் வீட்டு ஆளுங்க உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இந்த பையனுக்கு கவினுக்கு வந்து ஏதோ சந்தோஷப்பட்டிருப்பார் போல, ஏதோ நல்ல விதமாக பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த பையனோட வண்டியில் ஏறி இருப்பார் போல. இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. கிளம்புன உடனே இந்த பையன் யாரும் ஆள் இல்லாத இடத்துல போய் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு உடனே இந்த கவின் கிட்ட சண்டை போடுறாப்புல. என்ன சண்டை போடுறாப்புலனா, நீ வந்து எங்கள் அக்காவுக்கு பின்னாடி சுற்றுறதை நிப்பாட்டிடு, நீ வந்து எங்கள் அக்காவுக்கு செட் ஆக மாட்ட, நீங்கள் வந்து கீழ் ஜாதி, நாங்கள் வந்து மேல் ஜாதி. இது வந்து ஓப்பனா சொல்லியிருக்காப்ல. இந்த பையன் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வாக்குமூலத்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காப்ல. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து கீழ் ஜாதி, நாங்கள் வந்து மேல் ஜாதி, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காப்ல. அந்த சண்டையில் கவின் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நானும் உங்கள் அக்காவும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருப்பார் போல கவின். அதனால கையில் ஒரு மிளகா பொடி இருந்திருக்குது. யார் கையில்? சுப்ரஜித் கையில். அந்த மிளகா பொடியை எடுத்து இந்த கவின் முகத்தில் போட்டுட்டு, கண்ணில் வந்து போட்டுட்டு, இன்னொரு கையில் வந்து அருவா எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. பிளானோட தான் போயிருக்காப்புல நம்ம வீரர் சூரர் ஹீரோ. எடுத்துட்டு அந்த அருவா எடுத்துட்டு சரமாரியா வெட்டுன்னு வெட்டி கவினை வந்து கொலை செஞ்சிருக்காப்புல. அந்த இடத்துல கவின் வந்து உயிர் இழந்து போயிருக்காப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பையன் இருக்கிறாப்புல, இந்த பையன் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கானா, 20 வயசோ 22 வயசோ ஏதோ சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு, இந்த ஜென்ரேஷனில் இருக்க பையனுக்கு எவ்வளோ வெறி பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு விஷம் அந்த மனசில் வந்து இருந்திருக்கோம். நாங்கள் வந்து பெரிய ஜாதி, நீங்கள் வந்து கீழ் ஜாதி. இவங்க வீட்டாளுங்களையும் பாருங்களேன், அந்த பையன் வந்து 1,50,000 ரூபா மாதம் சம்பாதிச்சிருக்கான். யார்? கவின் வந்து சம்பாதிச்சிருக்காப்புல. அந்த ஃபேமிலிக்கும் ஊரில் வந்து ஒரு நல்ல மரியாதை தான் இருந்திருக்குது. நல்ல மரியாதைக்குரிய ஒரு ஃபேமிலி தான் இவங்க. அண்டு நல்லா படிச்சிருக்காப்புல, ஹைலி ப்ரொஃபஷனல், ஹைலி எஜுகேட்டட். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஆனா இவங்களுக்கு எங்க இடிக்குது? அந்த பையன் வந்து கீழ் ஜாதியா, அது மட்டும் தான் இவங்களுக்கு இடிக்குதா. அதனால இவங்க வந்து வெட்டி கொலை செஞ்சிருவாங்களாம். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த விஷத்தை நம்ம வந்து மனசுலயே வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அப்படியே சுமந்துக்கிட்டு போக போறோம்? இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை போய் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க போறோமா? வெக்கமா இருக்குதுங்க. கர்மம் கர்மம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த ஜாதி பிடிச்சிட்டு இந்த ஜாதியை பிடிச்சி நம்ம தொங்க போறோம்? எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே காதலிக்கிறாங்க. 2 பேருக்கும் மனசு பிடிச்சிருக்குது, மனசு ஒத்து போயிருக்குது. பல வருஷமா ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதலிச்சிருக்காங்க. முடிஞ்சா சேர்த்து வைங்க, இல்லையா புரிய வைங்க. நீங்க எப்படி அந்த பையனை வந்து கொலை செய்யலாம்? காதலிச்சுக்காக கொலை செஞ்சிருவீங்களா? எந்த ஒரு நியாயம்? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அவன் வெளிநாட்டுல என்னென்னமோ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான், என்னென்னமோ டெக்னாலஜிக்கலா புதுசா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க வந்து நம்ம வந்து ஆணவ கொலை பண்ணிக்கிட்டு பெருமை பத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம்.
எனக்கு சுத்தமா விளங்கல. ரொம்ப ஆதங்கமா இருக்குதுங்க. எத்தன வருஷம் தான் இது வந்து தொடர போகுதுன்னு புரியல எனக்கு. இப்ப அந்த பையனோட அப்பா, அம்மா இருக்கிறாங்கல்ல, 2 பேருமே எஜுகேட்டட். அப்பா வந்து போலீஸ் ஆஃபீசர், அம்மாவும் போலீஸ் ஆஃபீசர். அவங்க வந்து சொல்லியிருக்காம்ல, சொல்லலையே அவங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியுங்களா? அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்து தான் இந்த பையன் வந்து கொலை செஞ்சிருக்காப்ல. ஏன்னா இவங்க வந்து அதிகாரத்துல வேற இருக்கிறாங்க. வெளியில எடுத்துறலாம் அந்த பையன சொல்லிட்டு, அந்த ஒரு பிளான்ல தான் இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அப்பா, அவங்க அம்மா அண்ட் இந்த பையன் 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேத்தையும் வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையன் வந்து அந்த கவினை வந்து வெட்டி போட்டு பக்கத்துல அந்த வெட்டின இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிராப்ல. சரண்டர் ஆயிட்டு இந்த வாக்குமூலத்தெல்லாம் குடுக்குறாப்ல. அதுக்கப்புறம் இந்த கவினோட பாடியை வச்சுக்கிட்டு எல்லாரும் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட அப்பா, அவங்களோட அம்மா எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா சைடுல வைங்க. ஆனா இந்த பையனுக்கு வந்து ஒரு தக்க தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அந்த தண்டனை கொடுத்தா தான் இவங்களாம் திருந்துவாங்க. தண்டனை கொடுக்க தான் திருந்துவாங்க. இல்லைனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த நோய் வந்து பரவிக்கிட்டே போகிறோம். அடுத்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆணவ கொலை. ஸோ தயவு செஞ்சு ஒரு தக்க தண்டனை இந்த பையனுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இந்த கவினுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. எப்பா பையன் பிடிக்கலன்னா மிரட்டி விட்டுருக்கலாம்ல, வேணான்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல, இந்த மாதிரி கொலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு குற்றச்சாட்டும் அந்த பொண்ணு மேல கவினோட அம்மா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு தான் தெரிஞ்சுதான் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டா, அவளுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா 2 பேரும் காதலிச்சது உண்மைதான் சொல்லிட்டு மேக்சிமம் பீப்புள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த சுர்ஜித்துக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதிகாரத்தை யூஸ் பண்ணி வெளியில எடுத்துருவாங்க, வெளியில வந்துருவாங்க சொல்லிட்டு பல மக்கள் சொல்றாங்க. சட்டம் தான் கடமையை செய்யும். நீதி, நேர்மை, நியாயம் இருக்குதுன்னா, இன்னும் உயிரோட இருக்குதுன்னா அவங்க வந்து வெளியே வரக்கூடாது. அண்ட் அந்த பையனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும். அதான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்க விரும்புறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.